மேஜருக்கு வணக்கம் போமா சீறி வரும் விஷயங்களுக்கும் சிறப்பாக அமர்ந்துள்ள தங்களுக்கும் கல்வி என்னும் கலைஞர் விளக்கத்தில் ஒளிபெற்று திகழக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கூடிய விவசாய பெருமிடுகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லி காவல் புரிந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஏனைய சுற்றுவட்டார நாடக கலா ரசிகர்களுக்கும் அண்ணே சுரேஷனே சொல்லுங்க தம்பி. ஒரு நாடக சிறப்பாக நடக்க என்ன செய்யணும்? முக்கியமான தேவை ஒளிபெருக்கி. ஆமா, என் பங்களிப்பு சொல்லவே தேவையில்லை. அப்பா, எங்களுக்கெல்லாம் தெளிவாக ஒளி மற்றும் ஒளிபெருக்கி நிலையத்தினருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் அருமையப்பா சிறிகே சந்திரன், அருமையம்மா சிறிகே தாமரை செல்வி அவர்கள் சார்பும் முதற்கண் வளர்த்து கொண்டு எங்கள் நாடக கலைப்பணி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா, கூத்துல கோமாளி தாச்சு வந்தாச்சு. நாடகம் சிறப்பா இருக்கும். சரி, பாக்குறவங்களோட கடமை. ஒரு விஷயம் நடக்கிறேன். என்ன சொல்லுங்க? நாடகம் பாக்குறதுக்கு பல பேர் பல விதமா வருவாங்க. எப்படி பல விதமா வர்றாங்க? நாடகம் பல விதமா நடக்கும்னே. ஒண்ணு அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். ஆமா. ஒண்ணு கருப்புசாமி கோயில் திருவிழா நடக்கும். நடக்கக்கூடிய நாடகம் என்ன? யாருக்கு? உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நட்புக்காக நடத்தக்கூடிய நாடகம். மறக்க முடியாத ஒரு நாடகம். அன்பு தம்பி எனது உயிரிழமான அண்ணன் ஜெயராஜனுக்காக என் தம்பி மணியனுடைய தலைமையில் நடத்தக்கூடிய நாடகம். ஒரு சிறப்பான நாடகம், ஒரு தெய்வீகமான நாடகம். ஏன்னா ஆமா, அதாவது அருமை அண்ணன் ஜெயராஜனுக்காக ஆமா ஜெயராஜனுடைய நண்பர்கள் நடத்தக்கூடிய நாடகம். அவர் நாடகத்தை வந்து பெரியவங்களும் வச்சிருப்பாங்க. என்ன யானைக்கு நாடகம் வச்சிருக்காங்க வந்துங்க. ராஜபாட்டி எப்படிங்க, சிறி பாட்டி எப்படிங்க, எப்படி பாட போறாங்க, எப்படி பேச போறாங்க அவங்க வந்திருப்பாங்க. ஆனா என்னையுமே இளைஞர் கூட எப்பயுமே அப்படித்தானையா, டான்ஸ்கார பாப்பியா, சின்ன பிள்ளையா இல்ல வயசானவங்க பிள்ளையா, வந்த உடனே காட்டுமா இல்ல காட்டாதா? எதையா காட்டு எதையா காட்டாது? ஏன் நீ உயிரோடு இருக்கிற திறமையே அப்படின்னு அவங்க வந்திருப்பாங்க. சரி, ஆனா எனக்கு தாய்மார்கள கூட தள்ளி போய் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஆட்டோ கூட எப்பயுமே அப்படித்தான். ஆமாங்க, என்ன உட்காந்துருக்காங்க. ஆமா, நாடகம் அப்படின்னு சொன்னா போதுங்கய்யா 8 மணிக்கெல்லாம் ஈச்சமையோட வருவாங்க. ஆமா, எதுக்கு நாடகம் பார்க்கவா? வேற இருக்கியா? அதே கிடையாது. என்ன நாடகம் போடு, எதுக்கு நாடகம் போடு, எங்களுக்கு தேவையில்லை.
நாளைய மேடைக்கு முன்னால 8 மணிக்கு வச்சு உட்காந்துக்கிட்டு ஊர்ல இருக்க புறணிய பூரா உழைச்சிட்டு பேசுறேன். என்ன பேசுவாங்க? அடிய ராமாயி என்னடி ராக்காயி ராமசாமி மையன் முனியசாமி மகளை தள்ளிட்டு போயிட்டு தெரியுமா? ஐயா ஒன்னு அவங்க சலிச்சு புடிச்சு போய் போடி ஏன் புருஷன் வீரைய கூட்டி போயிட்டு ஏங்கி வீங்கி போயிருது. நானே ஏங்கி வீங்கி போய் கிடக்குறேன், நீ வேற. ஆமா அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஜமீன் கொடை பண்ணாக்க சொல்லவே தேவையில்லை. ஒரு தெய்வீகமான மேடை, பெரிய பெரிய கலை மாமேதைகளை பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஜெயராஜ் போல பெரிய பெரிய கலை மாமேதைகளை வளர்த்து விட்டுருப்பீங்க. அப்படி தெய்வீகமான ஊருக்கு எங்க அண்ணன் ஜெயராஜுக்காக அவருடைய நண்பன் சொல்லிட்டு 400 ரூபாய்க்க நான் லட்ச முடியும், எங்க 300 லட்சம் முடியும். இதே போல அமைதியா இருந்து எந்த அளவுக்கு நாடகத்தை ரசிக்கிறீங்களோ வந்து நடிகர் உரமே நல்லா 6 மணி துளசி முட்டு நாடகத்தை எப்படி பார்க்கணும் எப்படி கேட்கறாங்க. கூத்துக்காரன் சின்ன வயசு கூத்துக்காரன் ஆட்டமாடும் ஆட்டக்காரன் பாட்டுக்காரன் வீரமான பேச்சுக்காரன் இளையராஜா பேருக்காரங்க. நான் உங்களுக்கு சொந்தக்காரங்க, முக்கியமா உங்களுக்கு சொந்தக்காரங்க. கனகராஜனே இங்கே அருமையப்பா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களுக்கெல்லாம் மாசம் கூடிய புளியங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி.கே. சந்திரவர்களுக்கு பிஜே நண்பர்கள் சார்பாக பொன்னாடை பொருத்தி பெருமை செய்யப்படுகிறது. வெரி குட்.
அருமையனன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விளாத்திக்குளம் ஏஇ அண்ணா அவர் நாகலாபுரம் ஏஇ அண்ணா அவர்களுக்கு சுரதானன் அவர்களுக்கு எங்களது பிஜே நண்பர்கள் சார்பாக பொன்னாடிப்படுத்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. சும்மா வாங்க, ஒண்ணுமில்ல, வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, கூப்பிடுறோம்ல, வாங்க, சும்மா வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாங்க. அண்ணவர்களுக்கு பி ஜெயராஜ் அவர்களின் நண்பர்களுக்காக சார்பாக பொன்னாடிப்படுத்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. இங்கே தெளிவாக ஒளி மற்றும் ஒளியிட்டு கொடுக்கும் குமரன் ரேடியஸ் உரிமையாளர் அண்ணன் அவர்களுக்கு பி ஜெயராஜ் நண்பர்கள் சார்பாக பொன்னாடிப்படுத்தி பெருமை சேர்க்கப்படுகிறது. ஊர் கொட்டாயக்காரர் நெல்லிவேணி திரு ஜெயகலன் அவர்களுக்கு நமது பி ஜெயராஜ் நண்பர் குழு சார்பாக பொன்னாடை பொருத்தி பெருமை செய்யப்படுது. ஜமீன் கோடாங்கிப்பட்டி திரு நமச்சிவாய நாராயணவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு சார்பாக பொன்னாடை பொருத்தி பெருமை செய்யப்படுகிறது. இது அண்ணா அவர்களுக்கு எங்களது பி ஜெயராஜ நண்பர்கள் குழு சார்பாக பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறோம். இந்த ஹீரோ பையன் கொடுங்க சும்மா குடியா. இந்த நாடகம் ஆண்டுதோறும் அண்ணனுடைய நினைவு நாள் அன்று கண்டிப்பாக இங்கே நடைபெறும். உங்களுடைய ஒத்துழைப்போடு மனதை விட்டு நீங்காத இடம்பெடுத்திருக்கும் பி ஜெயராஜ் நாம் இது ஒரு பாடலை போய்விட்டு பிறகு கைது விடுவாரு. தேடுகின்றேன் நான் தேடுகின்றேன் தித்திக்கும் தேனமுதை திகட்டாத தேன் சுவையை காண கிடைக்கவில்லை. அந்த காவியத்தின் நாயகனை நான் தேடி அலைகின்றனே. ஜமீன் கோடாங்கி ஒட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பி ஜெயராஜ் நண்பனே. தென்னாட்டு சிங்கமையா ஜமீன் கோடாங்கி படி தங்கமையா. என் நாட்டை மறந்து செல்லே என் பணமும் துடிக்கிறையா என் நாட்டு தங்கமையா ஜமீன் கோடாங்கி படி சிங்கமையா. போட்டும் எங்கள்
அப்படின்னா ஏன் எதற்காக இந்த நாள் நடப்பது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அடியின் சொல்வது என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு ஜமீன் கோடாங்கிப்பட்டி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் விருதுங்க சக்கரவர்த்தி பி ஜெயராஜ் அவர்கள் நினைவலை முன்னிட்டு எம் புளியங்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி கே சந்திரன் தாமரை செல்வி சந்திரமதி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் மற்றும் பி ஜெயராஜ் நண்பர் குழு நடத்தக்கூடிய முதலாம் ஆண்டு நினைவலை முன்னிட்டு சிறப்பாக கோவில் முகாமிலே நாகலாபுரம் புதூர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்கள் தலைமையிலும் ஊர் பட்டயக்காரர் நலிவினி திரு ஜெயக்கண்ணன் மற்றும் கிராம பொதுமக்கள் இவர்கள் முன்னிலையில் தமிழகத்திலேயே தலை சிறந்த நாடக கலைஞர்கள் போகக்கூடிய சக்தி ஹரிச்சந்திரன் நாடகம் அரசாங்கம் நடிக்க வந்திருக்கும் வடிவ சிவமணிகள் நாடக யுவராஜா நடிப்பில் கலைச்சுவர் சங்கீத பேரரசு என்று படைக்கப்பட்ட அருமையான நடிப்பிசை வேந்தன் தஞ்சாவூர் மாநகரம் நடத்த MKM சமய கருப்பை அவர்கள் உங்கள் அரிசனம் காட்டுகிறார்கள். இவர் கடவுளாக அன்பு சகோதரி குளிரும் இனிய குழ வேண்ட அன்பு சகோதரி மேகா அவர்களும் இசைப்பில் படைக்கப்பட்ட புளியமுதை எஸ் மணிமேகலை அவர்கள் இருவரும் சந்திரமதியை கட்டுகிறார்கள். அதற்காக அருமையன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை மாநகரம் போற்றக்கூடிய நற்பகம் இலக்கணமாகக்கூடிய நடிப்பிசை வேந்தன் எம் செல்வமணி அவர்கள் உங்கள் மத்தியில் தெய்வ நாடு கட்டுகிறார்கள். அதற்காக இன்றும் என்றும் எப்பொழுதும் தமிழகம் முழுவதும் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி கொண்டாடக்கூடிய அருவிஸ்தப்பா நத்தபுரைக்கு மாநகரம் எடுத்த ஆர்கே பழனிசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் நாடராடி கட்டுகிறார்கள். நடிப்பு சக்கரவர்த்தி பூம்பிடகை மாநகரம் எடுத்த NA ராமசாமி அவர்கள் சத்திய கீர்த்தியாடி கட்டுகிறார்கள். ஆர்ப்பாட கைரசு ஆர்ப்பாட சக்கரவர்த்தி அருமையன் ஆலம்பட்டி மாநகரம் ஆலடிப்பட்டி மாநகரம் எடுத்த கே குருநாதன் அவர்கள் விஸ்வாமித்திர காலாண்ட வீரபவானி கட்டுகிறார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணியே கடைச்சூர் அருமையப்பா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சீக்கி நாடகாசிரியர் சீக்கியசனுடைய புதல்வன் அன்பு தம்பி KS ராஜமணி அவர்களும் அன்பு சகோதரர் உயிரில் மேலான கல்விமடை KM மணிமரன் அவர்களும் அருமையான மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய காவலூரை சேர்ந்த என் சுரேஷ் அவர்களும் ஏனதை சேர்ந்த மறைந்த மாமையை அருமையப்பா எங்களெல்லாம் ஒரு நடிகனாக வளர்த்த ஏனது ராமலிங்கம் அவருடைய புதல்வர் SKR மாரிமுத்தவர்கள் இவர்கள் 4 பேரும் ஆறுமுத்தை கற்றுக்கிறார்கள். அதாவது வெற்றி மீது வெற்றி எங்களை செய்யறோம். அதை வாங்கி தர புறமே ஒளிபெருக்கு சேர்க்க. ஏன்னா ஒளிபெருக்கு இப்படி சிறப்பாக தான் இப்படி வாசிக்க முடியும். இல்லை அந்த வாயத்தை வந்து பாடிட்டு விட்டுருவாப்புல. அதற்கு முடிவாக கோயிலுக்குள் மிருதுங்க சக்கரவர்த்திகள் அருமையினால் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய
எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் தலைவராக கூடிய அரசோகத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அவருடைய மாணவர்கள் அன்பு மைத்துனர் மதுரை டிஎஸ் சிவா அவர்களும் மற்றும் சத்தியமூர்த்தி நகர் மாணவன் எஸ்பிஎஸ் ராஜா அவர்களும் அரசோகத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் அவர்களும் உங்கள் மத்தியில் மிருதம் கற்கிறார்கள். அருமையான ஜெயராஜன் அவர்கள் மிருதம் தான் வச்சாங்க. இந்த ஜமீன் கூடாங்க போயிட்டு ஒரு கிராமத்தவே தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஜமீன் கூடாங்க பழக்க ஜெயராஜனாக ஜமீன் கூடாங்க போட்டி அப்படின்னு ஊருக்கு பெருமை. எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் வாசிப்பாங்க. இதில் எஸ்பிபின்னு சொன்னால் ஒரு குரல் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எஸ்பிபின்னு சொன்னால் அவருடைய குரல் உங்களுக்கு புரியும். சீர்காழி கோவிந்தராஜன் சொன்னால் அவர் சாரின்னு தெரியும். குரல் பார்த்தா தான் பாட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு கலைஞனுக்கு மிருதங்க கலைஞனுக்கு விரல் வாய்க்கணும். அண்ணே பெரிய இசாலாம் ஒன்று வாசிக்க வேணாம், சும்மா நைஸாக வச்சாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணே நானும் ரொம்ப சொல்லல, பரவாயில்ல. அந்த இடத்துலையும் அண்ணன் பேர் காப்பாற்ற வாசிச்சிருக்கீங்க மச்சான், ரொம்ப சந்தோஷம். பலவாத்திய புகழ், பலவாத்திய திலகம், பலவாத்திய சக்கரவர்த்தி. ஏன்னா இன்னைக்கு வந்து நட்புக்கு எடுத்துக்காட்டேவும் எனக்கு சத்தியம் வந்தேன். அண்ணன் ஜெயராஜன் மிருதம்னாக்க சின்ன பையன் சத்தியவன், அவ இல்லாம ஜெயராஜன் கிடையாது. அவருக்கு இணையாக வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜி.கே. சந்திரன், அருமையம்மா ஜி.கே. தாமரசனுடைய புதல்வன், எனது உயிரின் மேலான அன்பு தம்பி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜி.கே. சத்தியவான் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆளுநரை சேர்த்துள்ளார்கள்.
அதாவது ஒரு சுஷனாக்க சொல்லுவாங்க, ஒரு பாஞ்சாலம் குறிச்சிக்கு வந்து ஒரு நாய் வந்து முயலை வெட்டி போச்சான். முயலை போனதுமே அந்த பாஞ்சாலம் வச்சு மனம் பிடிச்சதுமே முயல் வந்து நாயை வெட்டிச்சான். அது மாதிரி மண்ணோட மகிமை அப்படி. அன்னைக்கு ஜெயராஜ் பிறந்த ஊர் இல்லையா, அவரோட ஒரு ஊர்ல இப்படிதான் வீர வரும். ஆமா, அருமையான ஒரு வாசி தம்பி, அருமையான ஒரு சிறப்பா இருக்கு. தாளத்தை முறையா சொல்லி, அதாவது நோய்க்கு தேவை மருந்து, வயிற்றுக்கு தேவை உணவு, விவசாயத்தை மலை, ஊருக்கு தேவை கோவில், எங்கள் நாடத்தை தாளம். அவர்களுடைய தாளத்தை முறையாக சொல்லக்கூடிய தாள சக்கரவர்த்தி அருமை நான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய புளியங்குளம் மாநகரம் எடுத்த ஆர்டி கருப்பராஜ் அவர்கள் சீன் மற்றும் தாளத்தை சேர்க்கிறார்கள். பலே சாப்பாடு ஏற்பாடு சும்மா சொல்றாங்க. ஊரு வயிற்றுக்கு தான் உழைக்கிறோம், எல்லா ஊர்லயும் சாப்பிடுறோம். இன்னைக்கு ஜமீன் கொடைப்பட்டி எங்க அண்ணன் ஜெயராஜன் வீட்டுல, எங்க நண்பன் ஜெயராஜன் வீட்டு சாப்பிட்டது பெருமையா நினைக்கிறோம். அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து பரிமாறிய அனைத்து நல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அருமையான சாப்பாடு ரொம்ப சந்தோஷம், நல்ல உள்ளதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, இன்றும் என்றும் எப்பொழுதும் தமிழகம் முழுவதும் தனக்கு நிகர் தானே என்று எட்டுத்திக்கும் வெற்றி கொண்டாடக்கூடிய உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, எங்களுக்கெல்லாம் தெய்வமாக கூடிய அருமையான மைக்கு, குயிக்கு, டீப்பு, டாப்பு, அருமையான ஒளிவழிப்பு, அருமையான மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ குமரன் ரேடியஸ், குமரன் குமரன் குமரன்